ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. மீண்டும் துதியை பாடிட்டோம். ஆமா, துதி பாடிவிட்டோம் அண்ணா. ஆ, சரி. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா, உங்களோட பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ வந்து கிஃப்ட் மாப்பிள்ள கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பூ வைக்கவே போராட்டம். இவர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. கிஃப்ட் கொடுக்கறதுல போத நிச்சயத்து நடக்கவே பெரிய போராட்டங்க. அது சொல்லு போத என்ன போராட்டம்? வைக்கவா வேண்டாமா? ஆமா, அத சொல்லு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வப்பமா வேணாமா. ஏன்னா இவருக்கு வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மோட்டோல வந்து இருந்தாரு. அப்போ யாரெல்லாம் கூப்பிடலாம், வேணாமா, பெருசா பண்ணலாமா, சின்னதா பண்ணலாமா, அதுக்கப்புறம் கடைசியா வீட்டுல வச்சே வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளா போதும்னு இவரே வந்து சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா இருந்தா போதும்ன்ற விஷயத்த எங்க கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கேத்த மாதிரி தானே நாங்க ரெடி பண்ணிருப்போம். சாப்பாடு எல்லாம் சிம்பிளா போதும், நாங்க கொஞ்சம் பேர் தான் வருவோம். ஏன்னா என்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே 5 பேர் தான் வந்தாங்க. அதுவும் வந்தது ஃபுல்லா ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாரு பொண்ணு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. என்னை நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப 5 பேரு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் சிம்பிளா பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு எங்க கிட்ட. ஆனா சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்லுங்க. காரா வருது, அந்த தெரு ஃபுல்லா ஒரே என்ன சொல்றது, அந்த தெருவே வந்து அவ்வளோ கிரௌட் ஆயிடுச்சு. அத்தனை பேர் வந்துட்டாங்க. நாங்களே அதை எதிர்பார்க்கல. சரி, நான் வந்து மேல மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன், சூப்பரா இருந்தேன் வேற அன்னைக்கு. சரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேற வந்துட்டாங்க. அப்ப மேல வரணும்ல, இவங்க குடுக்குற புடவையதான் கட்டிட்டு நான் கீழே வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப நேரமா கிளம்பி ரெடியா இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. மாடிக்கு யாருமே வந்து என்னை கூப்பிட வரல. எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னைய கூப்பிட வருவாங்க, அந்நேரம் நீ கீழே வந்தா போதும், அது வரைக்கும் நீ கீழேயே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. வருவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கீழே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் எல்லாரும் பேசுனாங்கன்னு தெரியல, அவ்வளவு கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தா, அச்சோ நீங்க வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பொண்ணு ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பொண்ணு ரெடியா தான் இருக்குன்றது பாவம் அவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் வந்துட்டோம். மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு ஒரே கியூரியாசிட்டி. ஏன்னா மாப்பிள்ளை வந்து போன் கொடுப்பாரா இல்ல கோல்டுல ரிங் கொடுப்பாரா என்ன, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இவதான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண போற டைம். ஸோ கண்டிப்பா மொபைல் போன் கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு ரிங் போடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நடந்தது என்ன? ஒண்ணுமே வந்து என் கூட இருந்து போட்டோ எடுத்துட்டு ஒரு குங்கும சிமிழ் கொடுத்தாரு வெள்ளியில. அது வந்து அழகா மயில் போட்டிருக்கும். இப்படி வந்து இவ்வளவு பெருசு இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அந்த குங்கும சிமிழ் எடுத்து காமிக்கிறேன். வெள்ளி குங்கும சிமிழ் அப்படி வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. முருகன் வள்ளி கொடுத்தது, சரி தெய்வானை கொடுத்ததுங்க. நம்ம தெய்வானை தான் இருக்கு. வள்ளி எங்க அப்ப வள்ளி ரெடி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரியா, அது கொடுத்தாரு. அதனால ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வேற ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனா, அதனால கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுன்றது மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த குங்கும சிமிழை இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். யூஸ் எல்லாம் பண்ணவே கிடையாது. ரொம்ப பத்திரமா நாங்க எந்த பொருளும் யூஸ் பண்ண அப்படியே ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் அந்த குங்கும சிமிழ் வந்து பாக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கோ இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காண்டி இவங்க சொல்லுவாங்க, ஏன் மாப்பிள்ளை மட்டும் தான் கொடுக்கணுமாமா, பொண்ணெல்லாம் கொடுக்க கூடாதாமா அப்படி கேட்பீங்க. அப்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப இழிச்ச மாப்பிள்ளை தான். பொண்ணு வீட்டுல ஒண்ணு கிடையாது. பொண்ணு சோறு போட்டோம்ல, பொங்கல் சாப்பிட்டீங்களா, பூரி சாப்பிட்டீங்களா, தோசை சாப்பிட்டீங்களா, சரியா போச்சு, நீங்க போகலாம். அப்படிலாம் இல்ல. அப்படிதான் இல்ல. பொண்ணு பார்க்கும் போது பச்சி சுஞ்சி எல்லாம் கொடுக்குற மாதிரி தாங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை. அதனால வந்தையா ஒரு சிட்டு பூரி சாப்பிட்டியா,
அது கடையில் ஆர்டர் பண்ணோம். பொங்கல் சாப்பிட்டோமா அப்படியே நேரம் போயிட்டு என்னோட பார்த்து பேசவே கிடையாது. பேசவே இல்லை என்னைய பார்த்து. நிறைய பேர் சொல்லிட்டு நாங்க பாவம், ஏன் அக்காட்ட இப்படி நீங்க பேசவே இல்லை, நீ ஏன் பேசலன்னு சொல்லுங்க காரணத்தை. என்ன பேச எப்படியோ கல்யாணம் பண்ணி படுத்துவா. இப்பயே பேசிட்டு வச்சுங்களேன், நல்லா இருக்காது. அப்ப பேசட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, இதே மாதிரி சொன்னாரு, போய் சொல்றாரு. ஏன்ட்டு ஒரு காரணம் சொன்னாரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட குடும்பம், அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேசல. பேசல. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. என் தந்தைங்க சொன்னீங்க, இம்மா நான் படக்குன்னு பேசுவேன். எனக்கு கோவம் பயங்கரமா வரும். அது நான் வாட்டுக்கு படக்கு பிசினஸ் போது சும்மா இருக்கும்போது சாப்பிட்டியா என்ன தெரிய அப்படி மெசேஜ் இருப்போம். நமக்கு செல்லுற மெசேஜே பிடிக்காது. ரெண்டாவது ஃபோனில் வந்து ஒரு ஃபோன் வர்றதும் பிடிக்காது. ஒரே ஒரு தடவை ஃபோன் வந்தாலும் ஒரு ஃபோன் வந்தாலும் சரி அவரே முடிச்சிரு. 10 நிமிஷம் என் செல்லில் வந்து பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். ஒரு செகண்டுக்கு மேலே இருக்காதுங்க. ஆனால் ஃபோன் 100 ஃபோன் வரும். ஆனால் 100 ஃபோனு ஒரு செகண்டு கூட ஆகாது. சட்டான பிடிச்சி கட் பண்ணிடுது. சும்மா ஒரு தடவைக்கு சாப்பிட்டையா, ரசம் ஊற்றுனியா, ரசத்துக்கு பருப்பு போட்டையா, தண்ணி ஊற்றுனியா, நமக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். போன வகை நீ ஃபோன் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் வாடகை 10 நாள் போட்டுக்கிட்டு வேலை செய்கிற ஆளை போட்டு வந்து ஏதாவது சத்தம் போட்டு இருக்கும்போது இவன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ வச்சுருவேன் அப்படி நினச்சிட்டு மாப்பிள்ளை வயிறாரு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்பா. எதுக்கு இது போட்டுக்கிட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறோம். வேலை டீச்சர் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன், கத்து என் வாட்டுக்கு. அதுக்கடுத்து கல்யாணம் படுத்தோட்டி என் வாழ்க்கையில் எப்படி ஃபோன் வருது, நான் யாரை வைகிறேன், எதுக்கு வைகிறேன், என்ன யார் வைகிறா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்கால. என் மேக்ஸிமம் 99.9% இவ தான் வைவா. இருந்தாலும் ஒரு சில வேற ஆள் வைவாங்க. வேற ஆள் யார் வைவா? வேற ஆள் யாரு? அது நீ தானே. ஆமா, இவர் என்கிட்ட அந்த ரீசன் தான் சொன்னாரு. கல்யாணம் ஆனோன்னு நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியா தான், ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசல அப்படி கேட்டேன். அதுக்குதான் அவர் சொன்னாரு, இல்லப்பா நான் வேலை செய்யற இடத்துல ரொம்ப பிஸியா இருப்பேன். கொத்தனார் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், வச்சிட்டு இருப்பேன். அந்நேரம் உன் ஃபோன் வரும், அதே ஸ்லாங்ல உன்கிட்ட பேசுவேன். அப்போ உனக்கு என்னை பிடிக்காம போயிடும், அது எதுக்கு பிரச்சனை, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அமைதியா இறந்துட்டேன்னு சொன்னாரு. அது என்னமோ உண்மைதான். நல்ல வேலை இவர் மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருந்தாரு, கல்யாணமே நடந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இருக்கும் இருக்கும். ஒரே கும்பிடு அம்மா, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா, நான் இப்ப போன் போட்டாலும் சொல்லு சரியா, அடுத்த போன் போட்டா சொல்லியா சரியா, இவ்வளவுதான் வரும். சொல்லியா சரியா, சொல்லியா சரியா, அவ்வளவுதான். நம்ம அடுத்து என்ன சொல்ல போறோன்றத கேட்கவே மாட்டாரு. அப்படி இல்லைன்னா இவரே போன் போட்டு இவரே பேசிட்டு இவரே வச்சிருவாரு. நான் பதில் சொன்னேன்னா சொல்லலையான்னு கூட இந்த காதுல ஏறாது. பேச ஆரம்பிச்சு சில ரீசன் தாங்க. நம்ம வந்து போன் கட் பண்ணி அப்படியா நம்ம செலவு கம்மின்னு அர்த்தம். இதான் வாங்கிட்டு வர சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 1000 2000 வாங்கிட்டு வரணும். வாட்ஸ்அப்பை ஆன் பண்ண மாட்டேங்க. வீட்டை விட்டு வெளியே 6 ரூபாய்க்கு போனேன்னா வீட்டுக்கு 9 ரூபாய்க்கு வந்தா வீட்டுக்குள்ள 9 ரூபாய்க்கு ஆன் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்தாதான் ஆன்லைன், வெளியே போகும்போது நோ ஆன்லைன். அப்படியே ஆன்லைன் தப்பித்தவரை ஆன் பண்ணிருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு எட்டியே பார்க்க மாட்டேன். ஏன்னா வரும்போது ரசப்பொடி, மிளகா பொடி, இட்லி பொடி, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த கலரில் வாங்கலையா, இந்த கலரில் வாங்க, எதுக்கு எந்த கலரையும் வாங்க வேண்டாம். நம்ம சாப்பிட்டு இருக்கேன். இது போக ஒன்று இருக்குங்க, ஒரு சட்டம் ஒன்று சொன்னான். அப்பதான் அவர்கிட்ட பேசினேன். எங்க அப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்காரு, டெய்லர் கடைக்கு போங்க, எங்க அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க ஆரி ஒர்க்கு சட்டைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. நான் ஆரி ஒர்க்குன்னு சொன்னோடனே நான் சரி ஏதோ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தெரிய போகுது, நம்ம பில்டிங் ஒர்க்க போது ஆரி ஒர்க்குன்னு இந்த காலத்து எம்ப்ராய்டரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டேன். அங்கே போனோன்னா ஒரு அந்த அக்கா அந்த கடை அட்ரஸ் போனோம். அங்கே பார்த்தா போர்டே இல்லை. சரிக்காரி போர்டே இல்ல. போர்டு வச்சிருந்திருக்காங்க. போர்டு வச்சிருக்காங்க, தெரியாம வைக்கணுங்க.
இப்படி போய் சந்துக்குள்ள போய் ஏத்த வீடுக்கு ஸ்டைல வச்சிருக்காங்க, ஆரி ஒர்க் போட்டு தரப்படும்னு. இத்தினோண்டா வச்சிருப்பாங்க போல அந்த அக்கா. எனக்கு எங்க அண்ணி சொன்னாங்க அவங்க சூப்பரா போடுவாங்க இலக்கியா, அதனால அங்க வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் சொல்லிட்டேன். சரி வாங்க போறதுக்கு இவர் அனுப்பிச்சாச்சு. அது எப்ப அனுப்பிச்சா தெரியுமாங்க? கல்யாணம் நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு போச்சுருக்காங்க. எப்படி இருக்கும்? மழை வேற. நான் இருக்கு டென்ஷன்ல இருந்து அங்க போனோம்னா அந்த அக்கா என்ன சொல்றாங்க, வாங்க வாங்க நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுக்கல, என் வீட்டுக்கு சட்டை கொடுங்க அப்படின்னு 9500 சொன்னாங்க. ஏங்க ஏன் சட்டையை கொடுங்க, எல்லாரும் சட்டை வாங்கிட்டு போகல, ஏன் சட்டையை மட்டும் கொடுங்க அப்படின்னு. உங்க சட்டை தானே 9500 அப்படின்னாங்க. எக்கா மறுபடியும் சொல்றேன், நான் 9000 தைக்கிறேன்க்கா. என் கோட் சூட்டே 10,000 ஆகல, என் கோட் சூட்டே 9500 தான் ஆச்சு, கல்யாண செலவு அவ்வளவுதான் ஆச்சு, 5000 அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த அக்கா இல்ல உங்க வீட்டுக்கு தரப்ப தச்சிச்சு. அப்படி என்னங்க தச்சிச்சுன்னா ஆரி ஒர்க்கு என்ன எவ்வளவு சொன்னாங்க? கல்யாணத்துக்கு 8000 ரூபாங்க. இல்ல கல்யாணத்துக்கு வந்து 5500 ரூபாய். 5500 எவ்வளவு? அதை பார்த்து சின்ன 5500 ரூபாயா நிச்சயதார்த்தத்துக்கு மித்தி பேலன்ஸ் அதை கழிச்சுக்கோங்களே. அன்னைக்கு நிச்சயதார்த்தமே காலையில 10 நிமிஷம் தான் நடந்துச்சு. அது நானே எல்லாம் பேசி முடிச்சுட்டேன். சட்டையை மாத்திரம் ஒண்ணும் மாத்திரம் 9500 ரூபா. எல்லாத்துக்கும் அந்த காலத்துல 300 முடிப்பாங்க, இப்ப 9000 ரூபா. அன்னைக்கு தான் தெரிஞ்சு ஆறு ஒரு 9500 ரூபா. ஆடா மருதமுல சொல்லி முடிச்சடா நீ 9500 ரூபா. அந்த அக்கா பாத்தீங்கன்னா ஏனே உங்க சட்டானே உங்க சட்டை சும்மா இருக்குங்கக்கா, நீங்க வரது அப்படியே வாங்கி இருந்தது பைக்கில் 9500 ரூபா தான். கடைசி 9000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு எவ்வளோ வச்சிருப்பேன் நான். கல்யாணம் முடிச்சதே பார்த்தீங்கன்னா சட முடிச்சு எங்கிட்டு துட்டு வந்துச்சு சிச்சி தெரியாது. ஆனால் கிராண்டா முடிச்சிட்டேன். இருந்தாலும் கையில 10 9000 ரூபா வச்சிருந்தேன். கடைசி பார்த்தீங்கன்னா எதுக்கு ரூபா கொடுக்கல. கடைசி பெட்ரோல் கூட அன்னைக்கு வர 100 ரூபா கூட போட முடியலங்க. இவ்வளோ 9000 ரூபா கையில கொடுத்துருந்தேன். அது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். எனக்கு எப்படி தெரியும் இவருக்கு ஆரி ஒர்க் பத்தி தெரியாது. வீட்லயே உங்க அக்கா இருக்காங்க, சோ அவங்க அதெல்லாம் சொல்லிருப்பாங்க. நாங்க ஆரி ஒர்க்கும் போட மாட்டோம், ஓரி ஒர்க்கும் போட மாட்டோம். நாங்க போறது சட்டை போறது. அது பெரிய கூத்து ஆயிடுச்சு. ஆனாலும் போன் போட்டு ஒண்ணுமே சொல்லல, வாங்கிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. மெசேஜ்ல சொன்னீங்களோ? ஆமா. இவர குரல் அதுக்கப்புறம் நான் கேட்டதே இல்ல. எப்படி கல்யாணம் முடிச்ச சொல்லிட்டாங்க அந்த அக்கா போன் பண்ணி இப்ப அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படி கல்யாணம் முடிக்க இன்னைக்கு எப்படி வாய் பேச முடியும்? கல்யாணம் முடிக்க போனாலே வாய் பேச முடியாது. இல்லை இதுல எப்படி நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் முடியும் போது நான் பேச போறேன் அப்படி சொல்ல முடியுமா? சிக்கிட்டாண்ட சிறுவண்டு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு இவருக்கு தூக்கமே வரலையா? உண்மையா இல்லையா? ஆமா ஓடி போயிட்டானுங்க. நான் ஏன் தூக்கம் வரல, இவர் ஏன் தூங்காம விடிய விடிய முழிச்சிருந்தாரு அப்படி கிடையாது. அப்படி சும்மா நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சொல்றோம். ஓடி போற சொல்லிடுவா, நானும் ஓடி போற சொல்லிடுவீங்கல்ல. அதுதான் சும்மா சொன்னீங்க, விளையாட சொல்றேங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரீசன் இருக்கு. இவர நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? ஆமாங்க. கல்யாணம் முடிச்சு 6 மாசமா 1 வருஷம் கழிச்சுதான் என்கிட்டயே சொல்றாரு, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் தூங்கவே இல்லை. அப்படி சொல்ல தூங்குனீங்க. நான் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கலந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த ஸ்டோரிய வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அலையிற ஆளுகளே நான் ஒரு சிங்கிள் எல்லாமே நான் தான் பார்த்தேன். நைட்டு போது தூக்கம் வரல. ஏன்னா அடுத்து தூக்கம் சுத்தமா வரல. ஏங்க கல்யாணம் செய்யல, எப்படி தூக்கம் வரும்? அதனால நோ தூக்கம். இந்த இடத்துல நீங்க சொல்லணும், இல்ல எங்க அக்கா நல்ல அக்கா, உங்களுக்கு நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி நீங்க சொல்லணும் கமெண்ட்ல. உப்பு கங்கி இதே நல்லாக்கா. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.